ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம். இங்கிருந்து மலை வந்து அப்படியே பள்ளத்தில் இறங்கி போகணும். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் உண்மையாகவே வந்து ட்ரெக் வந்து கஷ்டம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து தெரியுது. இந்த இடத்துல முழுக்க வந்து பாறைகளாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஸ்டெப்ஸ் வந்து வைக்கணும். ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் வேறு கேமராவை பார்த்துட்டு கீழே கால் வச்சேன்னா கண்டிப்பாக ஜாரும். அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம கர்நாடகாவில் இருக்கிற வெஸ்டர்ன் காட் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பண்டஜே ஃபால்ஸ் ட்ரெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். யூஸ்வலி நம்ம மலைகளை வந்துட்டு மலையோட அந்த பீக்கில் வந்து ட்ரெக் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு 200 அடி பள்ளத்தில் அந்த நீர்வீழ்ச்சி விழுற அந்த பண்டஜே ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். பெங்களூர்லேருந்து காலையில் தான் வீட்டிலேருந்து நம்ம கிளம்பணும். ஒரு 4:30 மணி போல் கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 290 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பேஸ் கேம்ப் போகிறதுக்கு. ஆக்சுவலி ஜீப் இருக்குது, பட் நாங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பை வாக் போயின்னு இருக்கோம். பேஸ் கேம்ப்லேருந்து செக்கிங் எல்லாம் இருக்கும். அந்த செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் இந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலி நம்ம எந்த ட்ரெக் பண்ணாலும் நைட்டை ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த முறை வந்து காலையில் கிளம்பி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து 9:30 ஆகிடுச்சு. ஒரு 10 o'clock வந்து நாங்கள் பேஸ் கேம்ப் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். பை வாக் நாங்கள் போயின்னு இருக்கிறோம். பார்க்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் முழுமையாகவே காட்டுறேன். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு வரலாம். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடம். இது வந்து சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த இடம். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த குதிரைமுக்கா நேத்ராவதி ட்ரெக்கெல்லாம் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதே ட்ராக்கில் தான் இது வந்து இன்னமும் முன்னாடியே வந்து வருது. ஸோ நேத்ராவதி குதிரைமுக்கா ட்ரெக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாம். நீங்கள் அதை வந்து போய் பாருங்கள். நான் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கட்டாயமாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குவீங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ பேஸ் கேம்பில் என்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்கிறோம். இன்றைக்கான ட்ரெக் வந்து நம்ம எங்கள் சித்தப்பா பிரதரின்லாவோட போயின்னு இருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து இந்த ட்ரெக்கிங் வந்து ஒரு 8 to 9 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியாக வந்து ஒரு 10:30 ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டலாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் முழுவதுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க. சித்தப்பா ரெடியா? ரெடி தான். ஆக்சுவலாக ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஆச்சு. ஸோ அதுதான் உண்மை. நாங்கள் ஆக்சுவலி ஜீப் ரைடு அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3.5 கிலோமீட்டர் வந்து ஆல்ரெடி ட்ரெக் பண்ணிட்டோம். ஸோ இனிவே பார்க்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் வந்து செக் பண்ணிடுறேன். வியூஸ் மட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. இனிஷியலாகவே வந்து வியூ வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கிளம்பியாச்சு, பார்க்கலாம் போயின்னு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்காமல் ட்ரெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். பார்க்கலாம், போயிடலாம். இங்கே தான் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. வே டு ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் தான் போகணும். இந்த ரைட்டு தான் கரெக்ட் தான். வாங்க, ஆன்லேயே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ, தலை குனிஞ்சு வா. ஆரம்பமே அதிரடியாக இருக்குது. ஏதுப்பா தாங்குவியா?
சிவா? பார்க்கும்போது கொஞ்சம் டஃப் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரெக்கிங் பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், ட்ரெக் பண்ணி போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பகுதி தான். இதில் நிறைய வந்து ட்ரெக்கிங்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெக் பண்ணணும் அப்படின்னா அரண்ய விஹாரான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த விதமான ட்ரெக்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், மரம் பாறைகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்னச்சுப்பா, தடம் பதிக்கிறாங்க. எங்களுக்கான கைடும் வேறு பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்காரு. மேலே வந்து ஆல்ரெடி எங்களை மாதிரியான ட்ரெக்கர்ஸ் எல்லாம் போயின்னு இருக்காங்களாம். பார்க்கலாம். உன் ட்ரெக்கிங் ஷூ எங்கச்சுதுப்பா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ட்ரெக்கிங் ஷூ இல்லாமல் வரக்கூடாது. இதெல்லாம் உன்னுடைய சேஃப்டிக்கானது. ஒரு 1 கிலோமீட்டர் கூட நாங்கள் வரல, அதுக்குள்ளே நிறைய வியர்வை ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் நாங்கள் 10:30 மணி ஆனதுனால வெயிலெல்லாம் வந்ததால் ஸோ எங்களுக்கு ஸ்வெட் அதிகமாகுது. ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்திருந்தோம்னா இந்த மாதிரி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வரணுன்னா பெங்களூர்லேருந்து ஆசன் வழியாக வந்து பனுகல் அடுத்து வந்து இந்த இடத்துக்கு வரலாம். இல்லைன்னா நீங்கள் பஸ்லேயும் வரலாம். ஒரு நாடு போகிற வண்டியில் அல்லது கலசா போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நீங்கள் சுங்கசாலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல இறங்கி அங்கேருந்து நீங்கள் வந்து ஜீப்பில் வந்துட்டு இந்த இடத்துக்கு வர முடியும். ஜீப் ரைடுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ஹோம் ஸ்டேலையும் வந்து நீங்கள் நைட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து இந்த ட்ரெக் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம அந்த காட்டுக்கு உள்ளேயே வந்து நடந்துட்டு வந்தோம். இப்போ தான் வந்து அந்த ஓப்பன் பிளேஸ்க்கே வந்து வந்திருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெட்ட வெளி ஓப்பன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பல்லால ராயன துர்கா கோட்டை வந்து இந்த பக்கம் போனால் அந்த இடத்துல இருக்கும். ஆக்சுவலி நம்ம இப்போ அங்கே போகலை, நம்ம நேராக வந்து பண்டஜே ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். முடிஞ்சால் வரும்போது அதை வந்து பார்க்கலாம். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பட் எந்த விதமான க்ளவுடுமே வந்து இல்லை, ரொம்ப வந்து ஓப்பன் ஸ்கையாக இருந்தது. கொஞ்சம் ಡಿಸಪಾಯಿಂಟೆಡ್ தான் ಫೀಲ್ ಆச்சு. ಇವರೇ ನಮ್ಮ ಗೈಡು. ತಮ್ಮ ಹೆಸರು? ನವೀನ ಅಂತ. ಇವರೇ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. போயிட்டு இருக்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம், இன்னும் முன்னாடி போகணும். ஸோ இவர் தான் எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போகலாம், ಹೋಗೋಣ. ಇವಾಗ ಹೋಗ್ಬೇಕಾಗಿರೋದು ಹಿಂಗೇನಾ? ನಮಗೆ ಫಾಲ್ಸಿಗೆ ಇದೆ, ಬಂಡಜೆ ಫಾಲ್ಸಿಗೆ. ಅದೇ ದಾರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು? ಆ ಮರ ಹತ್ರನ ಅದೇ ದಾರಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಡೌನ್ ಇಳಿಬೇಕು, ಡೌನ್ ಇಳಿಬೇಕು.
360 டிகிரியும் ஃபுல் வந்து மலைகள் தான், பசுமை நிறைந்த ஒரு மலையாக தான் இருக்குது. இதெல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் காலையிலே வந்திருந்தோமா இன்னும் சூப்பராக இருந்திருக்கோம். 11 மணி ஆயிடுச்சு இப்போ நேரம். வெயில் இருக்குது, பார்க்கலாம். நம்ம இன்னும் மேலே போயிட்டு கீழே இறங்கினோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த ஃபால்ஸ் கிட்ட. ஸோ இன்னும் அந்த பக்கம் போகணும். மக்கள் எல்லாம் நடந்து போயின்னு இருக்கிறாங்க, பார்க்கலாம் வாங்க. ஐயோ சித்தப்பா, பிரேக் போடு. இன்றைக்கி ஞாயிறுன்றதுனால இந்த பண்டஜே ஃபால்ஸுக்கு மட்டுமே ட்ரெக் பண்ணுறவங்க 245 பேர் வந்து ட்ரெக் பண்ணின்னு இருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் தான் வந்து கடைசி பேட்ச், அல்லது எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பேட்ச் வந்து கடைசியாக வந்து நடந்து வந்துன்னு இருந்தாங்க. மற்ற நம்ம இது வரைக்குமே பண்ண ட்ரெக்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஹையஸ்ட் க்ரௌடோடு நம்ம பண்ணுற ட்ரெக்கு. ஐயா 4 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்னொரு 4 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம், போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்ம செக் பண்ணலாம். எல்லா தண்ணியும் காலி ஆயிடுச்சு. சோறு இல்லை, பழம் இல்லை, தண்ணி இல்லை. எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ தெரியல. வாங்கலாம். இந்த கல்லுங்கெல்லாம் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. அது என்னன்னு தெரியல. இந்த தாதுக்கல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பாருங்கள் எப்படி தெரியுது, எவ்வளோ மினமினான்னு தெரியுது. ரொம்ப க்ளீனாக இந்த கல்லில் இருக்கிற அந்த கிரைன்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம். இங்கேருந்து மலை வந்து அப்படியே பள்ளத்தில் இறங்கி போகணும். பள்ளத்தில் இறங்குறது இங்கேருந்து கொஞ்சம் உஷாராக ட்ரெக் பண்ணணும். இதெல்லாம் பள்ளத்தில் இறங்குறதெல்லாம் நீ பாஞ்சு வரியா சித்தப்பா? நீ எங்கள் சித்தப்பா வர்றது பார்த்தா அப்படியே பாஞ்சுக்குன்னு ஓடி வராரு. இது ஏதோ அந்த படத்தில் சொல்லுவாங்களே, நாடோடிகள் படத்தில் நான் சொல்லுவான், நீ மடிச்சுக்கிட்டு வர்றதை பார்த்தா அப்படியே மலை மாதிரி நிற்கிற, மடிச்சுக்கிட்டு வர்றியா, அடிச்சுடுவேடா. அந்த மாதிரி எங்கள் சித்தப்பா அப்படியே பள்ளத்தில் அப்படியே பாஞ்சு வராரு. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நம்ம வந்து ட்ரெக் வந்து வந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்போ வந்து இந்த மலை, இந்த பள்ளம் வந்து நம்மளை அப்படியே தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இறங்கணும். இது ஸ்கிட் ஆகும், இது நிறைய ஜாரிடும். இது உஷாராக வந்து நீங்கள் இறங்கணும். இது ஏதோ ஒரு பூ வந்து இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான பூவை வந்து பார்த்ததே இல்லை. என்ன பூவுன்னு தெரியல, காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். Thank you.
இந்த கேரக்டரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரிட்டர்ன் வரும்போது பார்ப்பீங்க எப்படி வராங்கன்றது தெரியும். ஏன் சத்துவா நீயே அசால்ட்டு காட்டுற? ரொம்பவே ஸ்டீஃபாக இருக்குது, பள்ளமாக இருக்குது இந்த இடம். ஆமாம் ஏப்பா, இது ஏறும்போது தான் இருக்குது உனக்கு பாட்டு. நீ அப்படியே அப்படியே இறங்கிட்டிய. ಯಾಕಪ್ಪ ಏನಾಯ್ತು? ನಮ್ಮ ಟೀಮ್ಮೇಟ್ಸು ಲೀಡ್ ಮಾಡ್ತಾರಪ್ಪ ಅಲ್ಲಿ ಮುಂದಕ್ಕೆ. Avinash Anna, how is the Josh? No Josh. Because your teammate is left you. Come on, you can join in my team anyway. Here, open the door for me. Welcome, always welcome. Now what happened? சித்துப்பா எப்படி இருக்கு சித்துப்பா? The third team, huh? நல்லா இருக்கு. டயர்டு இல்லையா? டயர்டாக தான் இருக்குது. ஏறும்போது தான் தெரியும் இன்னும் எவ்வளோ பெயின் போகுதுன்னு தெரியல. 2 நாள் லீவு. இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது இந்த இது. ಅಪ್ಪ ನಡಿ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತೀವಿ? ஆக்சுவலி இந்த இடத்துல தான் உண்மையாகவே வந்து ட்ரெக் வந்து கஷ்டம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து தெரியுது. இந்த இடத்துல முழுக்க வந்து பாறைகளாக இருக்குது. அந்த பண்டேஜே அப்படின்றது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பண்டேஜே ஃபால்ஸ் அப்படின்றது இது ஃபுல்லாகவே வந்துட்டு பாறைகள் தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஸ்டெப்ஸ் வந்து வைக்கணும், இல்லைன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் வேறு கேமராவை பார்த்துட்டு கீழே கால் வச்சேன்னா கண்டிப்பாக ஜாரும். ஸோ அதனால் கீழே பார்த்து நடக்கிறேன், அப்புறமா நம்ம பேசலாம். மக்கள் பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த கல் பாருங்கள், இது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது என்னவா இருக்கும்னு தெரியல. அந்த நம்ம ஸ்டீலெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, மேனுஃபேக்சர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ இந்த கல்லில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான தன்மை, உலோகத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இந்த கல்லோட இந்த ஃபீலெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுதா பாரு. நம்மளுடைய நேரம் பாருங்கள், ஃபால்ஸு ஒரு 10 அடியில் இருக்குது, ஆனால் கீழே போக முடியல. தேன்பூச்சி இருக்குங்களாம். எல்லாருமே வந்து இங்கே நின்று இருக்கிறாங்க பாருங்கள், என் பின்னாடி எல்லோரும் நின்று இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து தேனி வந்து கடிச்சும் இருக்குது. பயமாக இருக்குது. இவ்வளோ வெயிலில் நான் வந்து ஜாக்கெட்டெல்லாம் போட்டுன்னு இருக்கிறேன் தேன்பூச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக. பார்க்கலாம், கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நம்ம போய் கீழே போயிட்டு பார்க்கலாம். ಇನ್ನು ಹೋಗಿಲ್ವಾ? ಇದೆಯಾ? ಇಲ್ಲ ಲಾಸ್ಟ್ ಇದೆ. ಇಲ್ಲ ಜೇನು ಇದೆ.
பண்டஜே வாட்டர் ஃபால்ஸு இந்த பாறைகளுடைய இந்த நீர்வீழ்ச்சி கிட்ட வந்திருக்கிறோம். இங்கே முழுக்க வந்து பாறைகள் தான் இருக்குது. எப்படி தெரியுது பாருங்கள் இடம். ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி தான், இது ஒன்றும் பெரிய நீர்வீழ்ச்சியே இல்லை. இது இங்கேருந்து போயிட்டு அந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அடி கீழே வந்து குதிக்குதான் இந்த தண்ணி. ஸோ இந்த பக்கம் போய் கீழே குதிக்குது. இங்கே தேன்பூச்சி வந்ததுனால ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு எல்லாருக்கும். பார்க்கலாம், ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். சரியா இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் வந்து 1 மணி ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு 10:30 மணிக்கு ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணோம். 1 மணினா 11:30 12:30 1 மணி, ஒரு 2.5 ஹவர்ஸில் வந்திருக்கோம். பரவாயில்ல, ஒரு 6 கிலோமீட்டர் தான் இது ட்ரெக்கு, 6.5 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். டே தாவுடா தாவு, இரு தூரம் போ, தூரம் போ, தாவுடா, கைப்புள்ள தாவு. நம்மளுக்கு ஒரு பாட்டில் குடிச்சுப்பா, அவங்களுக்கு தண்ணி பிடிக்கிட்டோம். அங்கே போயிடலாம், அங்கே போய் இறங்கலாம். சரி, ஓகே. ಊಟ ಎಲ್ಲ ತಂದಿಲ್ವಾ? ಊಟ ತಂದಿಲ್ವಾ? ಏಕೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? फ्रेंड्स के पास है. अच्छा. இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது. ரொம்ப சில் கிளைமேட் இருந்தது. வெளியில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அதே போல் இந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸ் மாதிரி இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸில் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா நமக்கு அகெயின் கீழே வேறு போகணும் இல்லைங்களா. ஸோ வரும்போது இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரொம்பவே பள்ளமாக இருந்தது. அந்த 2 கிலோமீட்டரும் இப்போ ஏறும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஏறணும். அதனால் நேரம் தாமதிக்காமல் இப்போ ஒரு 1:30 ஆகிருக்கு. இன்னொரு 15-20 மினிட்ஸில் நம்ம கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துக்கு பண்டஜே வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ரொம்பவே பொருத்தமான பெயருன்னு சொல்லலாம். இந்த இடத்துல முழுக்க வந்துட்டு பாறைகள் தான் இருக்குது. கன்னடத்தில் வந்து பண்டே அப்படின்னு சொன்னால் பாறை அப்படின்னு பொருள். இந்த இடம் முழுக்கவே வந்து பாறைகள் இருக்குது. இந்த பாறையாண்ட இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சிக்காக அது பண்டஜே வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்காக நாம் நடந்து வர ட்ரெக்கிங் தான் பண்டஜே வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்த அந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது, இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வலிகள் எல்லாமே வந்து குறைஞ்சிடுது. ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள். முழுக்கவும் பாறைகள் தான் ஃபுல்லாகவே வந்துட்டு. அதில் அழகாக வந்து தண்ணி போயின்னு இருக்குது. தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இன்னும் நல்ல மழைக்காலங்களில் வந்தோம்னா நிறைய தண்ணி போயிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. சித்தப்பா இங்கே வா, இங்கே வா சித்தப்பா. இல்லை இல்லை
சரியாக 2 மணி இருக்குது. கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இது கீழே இறங்குறதுன்னு சொல்ல முடியாது. வரும்போது தான் நம்ம இறங்கி வந்தோம். இப்போ ஏறி தான் போகணும். ஸோ ஏறி அதுக்கப்புறமா இறங்க போகிறோம். பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகலாம். பாதை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த பள்ளம் இறங்கணும் பாருங்கள். அதை ஏறுற வரைக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அது ஏறினதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். பார்க்கலாம். தெரியுதுங்களா? சேம் கேரக்டர். போகும்போது எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். நாங்கள் எதுவும் சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வரல. ஏதோ பிஸ்கெட் மட்டும் கிடச்சிது. பிஸ்கெட் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கின்னு மேலே ஏறுறோம். ஃபால்ஸ் ஒரு வழியாக நம்ம பண்டஜே ஃபால்ஸ் ட்ரெக்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஏறி இறங்கிட்டோம். ஆக்சுவலி இந்த ட்ரெக் வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நிச்சயமாக சூட் ஆகாது. ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ட்ரெக்கை வந்துட்டு பண்ண முடியும். ஆக்சுவலி எனக்கு இந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்றதும் எனக்கு வந்து தெரியாமல் தான் நான் வந்து வந்தேன். பட் எனிவே எங்களால் ஏறி இறங்கிட்டோம். பட் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் வந்துட்டு ஏர்லி மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தது. ரெண்டாவது வந்து நாங்கள் கரெக்டான வந்து ஃபுட்டு எடுத்துக்கல. அதே போல் நாங்கள் வந்து ஜீப் ரைடு வந்து அவாய்ட் பண்ணி அதில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டஃப்பாக தெரிஞ்சுதுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இது வந்து நீங்கள் ட்ரெக் போகிறீங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரெக்கை வந்து சாய்ஸை எடுக்காதீங்க. அதே போல் ட்ரெக் ஷூ வந்து கம்பல்சரி வந்து வியர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வந்து ஸ்லிப்பரியாகவும் ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேஃபாக நீங்கள் போயிட்டு வரணுன்னா ஒரு மினிமம் ஒரு நல்ல ட்ரெக் ஷூ இருந்ததுன்னா நல்லது. ஜாக்கெட்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேஃப்டி திங்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஃபியூயல் கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா விதமான ஐட்டமும் வந்து உங்கள் வண்டியில் பேக்கில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே உள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெக் பண்ணணும். பண்டஜே ஃபால்ஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து போயிட்டு வரணும். கிட்டத்தட்ட 245 பேர் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெக் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இது வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ ஒரு 7 கிலோமீட்டர் ஏறி 7 கிலோமீட்டர் வரணும். 14.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக்கிங் ஆகுது. நல்லபடியாக ஏறி இறங்கிட்டோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.